ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா ஆரி கிளாஸோட பேசிக் கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண தெரியும், பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ண தெரியாது. பக்கத்தில் இருக்கிற டெய்லர்கிட்ட தான் அமௌண்ட் வந்து பே பண்ணி அவங்க வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாமளே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நாம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ப்ளவுஸ் கிளாத்து பார்த்திங்கன்னா சாரீலோட கிளாத்து. இதை வந்து ரெண்டாக வந்து நான் மடிச்சுட்டு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோம், க்ளோஸ்டு பக்கம் வந்து நம்ம பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து எடுத்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கிளாத்தில் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கரெக்டாக அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த லைன் போட்டிருக்கோம். இதுக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் வந்து மடித்து தைக்கிறதுக்காக விடணும். நான் எடுத்துருக்கிற ப்ளவுஸில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கீழே பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்டரை வந்து உள்பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து கீழே 2 இன்ச் மார்க் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது வந்து 2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து உயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். உயரம் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சிருப்போம். ஸோ அந்த டாட்டையும் ஷோல்டர் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து நம்ம வந்து வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸை வந்து நல்லா வந்து ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக வந்து எடுத்துக்கிறோம். ப்ளவுஸை வச்சு தான் நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அப்படியே அந்த அளவை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க, நிறையா சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைன் கரெக்டாக அந்த லைனில் வந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கரெக்ட் அளவு. ஸோ நீங்கள் கரெக்ட் அளவு மட்டும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணுறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்க்காக வந்து அந்த மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ உயரம் வருதுன்னு மேலே ஃபஸ்ட்டே வந்து ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய ஷோல்டர் நெக்லேருந்து அந்த சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இந்த இடம் வரைக்கும் நம்ம ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த சைடு நம்ம எண்டுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வர மாதிரி கரெக்டாக அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை பக்கம் இருக்கிற அந்த ஷோல்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ மார்க் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நெக்கில் மட்டும் டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெக்கு மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாக வந்து ப்ளவுஸில் வந்து பேக்கில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து ஃபுல் மார்க்கிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ ஹார்ம் ஹோலும் நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக எந்த அளவுன்னு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய வந்து ஸ்டிச் பண்ணுற கரெக்டான லைன். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங்க்காக. நீங்கள் கரெக்ட் அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது கீழேயுமே இந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்காக மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இங்கே ஸ்டிச்சிங்க்காக கொடுத்துருக்க இந்த லைனையும் நான் வந்து சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்ட் அளவு மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா அந்த கரெக்ட் அளவை மட்டும் நீங்கள் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே தான் நம்ம வந்து ஹார்ம் ஹோல் கரெக்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங்க்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து கரெக்ட் அளவு நம்மளுடைய கரெக்டாக வந்து நம்ம வந்து லைன் போட்டு அளவு எடுத்து வச்சுருக்கோம். அளவு ப்ளவுஸை வச்சேவோம். இப்போ நெக்கு வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இந்த எண்டுலேருந்து நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து ரவுண்டாக வந்து மார்க் பண்ணுவாங்க.
ஸோ என்னுடைய கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து நெக் வந்து விரிவாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கத்துலேருந்து கொஞ்சமாக அந்த மாதிரி கர்வாக கொண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நெக்கு வந்து இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நெக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவையே நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுட்டு அதில் இருக்கிற மாதிரியே நாம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டையும் வந்து ஷோல்ட்ரு பக்கம் வந்து கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கிளாத்து, ப்ளவுஸ் கிளாத்லையும் அந்த ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக மேலே போட்டிருக்க லைனில் வைக்கக்கூடாது, கீழே இருக்கிற லைனில் வச்சுட்டு ஷோல்டரை நம்ம அப்படியே இந்த நெக்கை வந்து கரெக்டாக இந்த எண்டில் வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே அந்த நெக்கு என்ன இதில் இருக்கோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படியே வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட் அளவாகவும் வரும், நம்ம ப்ளவுஸோட கரெக்ட் அளவாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறமா வந்து நாம் வந்து ஸ்லீவ் அந்த ஹார்ம் ஹோல் வந்து பார்க்க போகிறோம். ஹார்ம் ஹோல் வந்து நீங்கள் வந்து அளவு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹார்ம் ஹோலில் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கிளாத் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பேக்கில் வந்து 2 டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ அந்த அளவு வந்து கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ஒரு 3 லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இந்த அளவுமே பார்த்தோம்னா நம்ம வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எண்டிலேருந்து 1.5 இன்ச் அல்லது 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.25 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு டாட் மாதிரி கரெக்டாக அந்த எண்டிலேருந்து 1.25 இன்ச்சு ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து கர்வாக வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒன் சைடு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ கிளாத்தை வந்து நல்லா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் கிளாத்தை வந்து கரெக்டாக நம்ம வந்து மேலே வந்து ட்ரா பண்ணதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி தட்டினோம்னா நமக்கு வந்து அந்த பக்கம் உள்ள அதே டிசைன் வரைஞ்சது எல்லாமே இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து விழுந்துடும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து டார்க் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சரியாக தெரியலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே எல்லா அளவுமே நாம் வந்து டார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தோம்னா நம்மளுடைய கரெக்ட் அளவு நான் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச் வந்து இந்த இடத்துல விட்டுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு 2 டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அதோட ஒரு டாட் நம்ம மார்க் பண்ணோம். இப்போ இன்னொரு டாட்டையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கரெக்ட் அளவில் வந்து எல்லாமே மார்க் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பார்த்தேன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காகன்னு சொல்லி விட்டுருந்தேன். இப்போ வந்து கரெக்ட் அளவுக்கு வந்து நான் வந்து இன்னொரு முறை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக அதே அளவுக்கு வந்து ட்ரா பண்ணி நான் செகண்ட் போட்டிருக்க லைனில் இருந்து தான் நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்த லைனு. ஸோ செகண்ட் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்க லைன்லேருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுற லைன் மட்டும் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பேக் மார்க் பண்ணியாச்சுல, பேக்கில் வந்து இந்த பக்கமாக எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து எப்போயுமே வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து வர மாதிரி மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடாக வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருக்கோம், பேக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த பக்கமாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வந்து நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நெக்கு வந்து அதில் என்ன அளவு எப்படி வந்து அது வருதோ அதே அளவுக்கு வந்து அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு. இப்போது மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்போது நெக் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்த லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுற லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு மட்டும் நாம் வந்து ஃபுல்லாக இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கேன்ல, மேலேருந்து இந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஹாம்கோல் வந்து நம் பேக் நெக்கோட டச் ஆகாமல் இருக்குதான்னு வந்து ஒன் டைம் வந்து இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வருது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து மார்க் பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்காக நான் கொஞ்சம் வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய பார்டராக வந்திருக்கு. ஸ்லீவை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் வர மாதிரி நம்ம சைடு க்ளோஸ்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒன் டைம் மடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இன்னொரு முறையும் நாம் வந்து மடிச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நான் வந்து மடிச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து இது வந்து 3/4 ஸ்லீவு. ஸோ கொஞ்சம் லாங்காக வரும். ஃபுல் பார்டரை நம்ம வந்து ஸ்லீவுக்கு வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளாத் வந்து அந்த பார்டர் வந்து கொஞ்சம் முரடாக இருக்கிறதுனால 2ஆக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ ரொம்ப கரெக்டாக வந்து நான் வந்து 2ஆக வந்து அதை மடித்தாச்சு. கரெக்டாக பார்டர் பேக் அண்ட் எல்லா சைடும் வர மாதிரி கரெக்டாக பார்டர் வந்து கொஞ்சம் மேலே கீழே இறங்கிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். பார்டர் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே வந்து சும்மா மார்க் பண்ணிக்கலாம். பார்டர் வரையினால 2 ஸ்லீவுக்கும் கரெக்டாக பார்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து கரெக்டாக மடிச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கீழே வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த பார்டரில் வந்து கீழே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்த விட்டுட்டு மேலே கரெக்டாக அந்த பார்டர் வர்ற இடத்துல இருந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கரெக்டாக அப்படியே ஸ்லீவை வந்து நம்ம இப்படியே மேலே போட்டுக்கிறோம். பார்டர்லேருந்து கரெக்டாக கீழே வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு மேலே இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஹார்ம் ஹோல் கரெக்டாக அந்த கிளாத்தை லைட்டாக இழுத்து விட்டு ஹார்ம் ஹோலும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வந்து ஹார்ம் ஹோலுக்கு வந்து நீங்கள் லைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதான் நம்மளுடைய கரெக்ட் அளவு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக வந்து மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்லீவோட அளவை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து கீழே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் மேலே வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அதனால் சும்மா வந்து ஃப்ரீ ஹேண்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுற ஒர்க் பண்ணுறது பார்த்தோம்னா கீழே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம் வரைக்கும் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து 1 இன்ச் வந்து கேப்பில் வந்து நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைன்லேருந்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்ட் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அது வந்து
நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லர் வந்து அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ ஒன் சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து திரும்ப மடிச்சுட்டு லைட்டாக வந்து தட்டினோம்னா நமக்கு வந்து இன்னொரு பக்கமும் அந்த மார்க்கிங் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ இதை வந்து டார்க்காக வந்து இன்னும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்லீவு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து இது அப்படியே வந்து நாம் வந்து திருப்பி போட்டு தட்டினோம்னா நமக்கு வந்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டராக வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து திரும்ப வந்து உள்பக்கமாக மடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த பார்டர் கிளாத் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. ஸோ அதை நான் அந்த மாதிரி கைட்டு நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு தட்டிட்டோம்னா நமக்கு வந்து இன்னொரு பக்கமும் வந்து விழுந்துடும். ஸோ வீடியோவில் வந்து லைட்டாக தான் தெரியுது. ஸோ நான் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு மார்க் பண்ணுற அளவுக்கு வந்து லைன் வந்து தெரியுது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஃப்ரேமில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இதாக நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் அண்ட் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃப்ரேமில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அண்ட் வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா காங்கலைன்னா எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.